श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இப்போ நிரதிஷ்டானமான அசத்தியாதி ஒண்ணு உண்டு அப்படின்னு சூன்யவாதிகளான மாத்தியமிகால் சொன்னான். அத கண்டனம் பண்ணினார். அதுல என்ன பொருந்தாமைகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியும் சாதிச்சுட்டார். இப்போ அதுக்கு பேர்ல இப்ப என்ன பண்ண போறான்னா, மாத்தியமிகன் உத்தம பௌத்தன் சர்வசூன்யவாதம், அந்த சூன்யவாதிய கண்டனம் பண்ணார். இப்போ விஞ்ஞானாத்மவாதி இவா ஆத்மக்யாதி அப்படின்னு சொல்றவா. போனவன் மாத்தியமிகன் சொன்னது அசத்யாதி, இல்லாதது தோன்றுகிறது அப்படின்னு அவன் சொன்னான். அதனால அசத்து, இல்லாதது அசத்து, அது இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு அவன் சொன்னான். அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணினார். இப்போ விஞ்ஞானாத்மவாதி, விஞ்ஞானமே ஆத்மா, அந்த ஆத்மாதான் லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களாக தெரியறது அப்படின்னு ஆத்மக்யாதி, ஆத்மாவே இது மாதிரியாக தோன்றது அப்படின்னு சொல்றான். அந்த ஆத்மான வெறும் ஞானம்தான். அத கண்டனம் பண்ண போறார். இவன் யோகாச்சாராள் அப்படின்னு பேர். யோகாச்சார பௌத்தாள். இவன் என்ன பண்றா அப்படின்னாக்க, விஞ்ஞானம்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு தர்மம் எதுவும் கிடையாது, எந்த தர்மமும் இல்லாம வெறும் சுயம் பிரகாசமா இருக்கும். ஆனா க்ஷணிகமா இருக்கும், ஆனா பிரவாகமா இருக்கும். இது ஞானம் 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 ஞானம்னு பிரவாகமா வந்துட்டே இருக்கும். இதுதான் ஒரு சம்பிருதி அப்படின்னு அவ சொல்றா பௌத்தாள். அஜ்ஞானம் மாயை அப்படின்றதுக்கு அவள் சொல்ற பிரயோகம் பதம் எதுன்னா சம்பிருதி. அந்த சம்பிருதிங்கிற தோஷம் இருக்கு. அதனாலதான் பிரமாணமாக, பிரமேயமாக, பிரமாத்தாவாக, ஞானம் ஞேயம் ஞாதா, பிரமாணம் பிரமேயம் பிரமாத்தா அப்படின்னு தோன்றது. அது அவ சொல்றான். அவிபாகோபி புத்தியாத்மா விபர்யாசித தர்சனைஹி கிராஹ்ய கிராஹக சம்வித்தி பேதவானிவ லக்ஷ்யதே அப்படின்னு சொல்றார். அவிபாகோபி புத்தியாத்மா, புத்தியாகிற ஆத்மா விபாகமே அல்லது இல்லாதது, ஒரு விபாகமும் அது கிடையாது, வெறும் ஞானம்தான். ஆனால் விபர்யாசித தர்சனை, அஞ்ஞானத்தினால பலவிதமான தரிசனங்கள் இருக்கு. அப்படி தரிசனம் வர்றதுனாலதான் இது கிராஹ்யம், விஷயம் அர்த்தம், ஞானத்தினால கிரகிக்கப்படுவது. கிராஹகன், கிராஹகம் அப்படின்னாக்கா ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கிராஹகம்னாக்கா பிரமாத்தா, ஞாத்தான்னு அர்த்தம். சம்வித்தி, சம்வித்தின்னா ஞானம்னு அர்த்தம். ஆக விஷயம் என்ன பிரமேயம், கிராஹகம் என்ன பிரமாத்தா, சம்வித்தி என்ன பிரமாணம். இப்படி பேதவான் இவ லட்சியத்தை, பேதவான் பேதத்தோட கூடினது, ஒரே ஞானம்தான். அந்த ஞானமானது பேதத்தோட கூடினதா தெரியறது. உண்மையிலேயே பேதம்ன்றது அதுக்கு கிடையாது. அதுக்கு அவ ஒரு விஷயம் சொல்றா, அதுக்கு யுக்தி ஒண்ணு சொல்றா. லோகத்தை ஒரே மாதிரி ஒரே சமயத்துல தோன்றது. எப்படி அப்படின்னா, ஞானமும் வஸ்துவும் ஒரே ஒரே சமயத்துல தோன்றது. சகோபலம்ப நியமம் அப்படின்னு அவ சொல்ற. ஞானம் வஸ்து இது ரெண்டும் ஒரே சமயத்துல தோன்றது. அது அந்த மாதிரி தனித்தனியா தோணல. நீங்க ஒரு கடத்தை பாக்குறீங்க, அப்போ கடம், கட விஷயமான ஞானம் ரெண்டும் ஒரே சமயத்துல தோணவேதான் உங்களால கிரகிக்க முடியாது. அதனால ரெண்டு வஸ்து இல்லை. ஞானம், அந்த ஞானமானது கடமாக தோன்றுகிறது, ரெண்டும் ஒரே சமயத்துல தோன்றதுனால. இது தனித்தனியா ஆகுதுன்னா ஞானம் தனியா வரட்டும், கடம் தனியா வரட்டும், ஏன் ஞானமும் கடமும் ஒன்னா சேர்ந்து வருது?
இது சகோபலம்ப நியமம். அவ சொல்ற சகோபலம்ப நியமஹா அபேதோ நீல தத்தியோஹோ அப்படின்னு அவ சொல்ற. நீலம் கருப்பா இருக்கு, அந்த கருப்புக்கு அந்த கருப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அதனுடைய ஞானம். இது ரெண்டும் சகோபலம்பம். உபலம்பம்னா பார்த்தல், தெரிந்து கொள்ளுதல் அர்த்தம். சக உபலம்பம் சேர்ந்து, ஒரே சமயத்திலேயே சேர்ந்து நாம அனுபவிக்கிறோம், சேர்ந்து பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரி ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தெரியறது. ஒன்னா சேர்ந்து தெரியறதுனாலயே இது ரெண்டு வஸ்து இல்ல, ஒரே வஸ்து தான் இது. இது ஆரம்பத்திலேயே ஜடத்ரவிய சரத்திலேயே 8வது ஸ்லோகத்துல இத விசாரம் பண்றார். 8வது ஸ்லோகத்திலேயே விசாரம் பண்றார். இது அதாவது குணம் குணி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து தெரிகிறது. கடம் குணி குணத்தை உடையது. அதனுடைய குணம் என்ன? கடம் கருப்பா இருக்கு, கடம் சோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த சோப்பம் அந்த சோப்பை உடைய கடம் சகப்பா இருக்கிறது கடமா இருக்கு, அது கடம். அது இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தெரியறதுனால ஒண்ணு ஒத்துட்டாலே போறோம், தர்மம் ஒத்துண்டாலே போறோம், தர்மிய ஒத்துக்க வேண்டாம், அல்லது தர்மிய ஒத்துண்டா போறோம், தர்மத்தை ஒத்துக்க வேண்டாம் அப்படின்னுட்டு விசாரம் பண்றா பாஷகாரம் சாச்சிருக்கார். அது மாதிரி இதுல நியாய சித்தாந்தத்துல, அது மாதிரி தத்துவம் சாகலாபத்துல, இந்த ஜலத்திரவிய சரத்துல இதெல்லாம் விசாரம் பண்ணிருக்கோம். அங்க சொன்னது ஒரு குணம், அந்த குணத்தை உடைய குணி, இது ரெண்டுத்துக்கும் சமானமா, ரெண்டும் சமானம்னு அவ சொன்னா அது அத கண்டனம் பண்றார். இப்ப எப்படின்னாக்கா ஞானமும் வஸ்து, ஒரு ஞானமானது வஸ்துவா தெரியறது. காரணம் என்ன? சகோபனம் பண்ணியும் ஒரே சமயத்துல ரெண்டும் வருது. இது தனித்தனியா இருந்ததுன்னாக்கா ஞானம் தனியா வரட்டுமே, வஸ்துக்கள் தனியா வரட்டுமே, அந்த மாதிரி வரல. அதனால இது சகோபலம்பனியமா இருக்கு. இப்படி தெரியறதுனால லோகத்துல வஸ்துன்றதே கிடையாது, வெளி உலகத்துல வஸ்துன்றதே ஒண்ணும் கிடையாது. அது அத்தனையும் ஞானாகாரமா, ஞானம்தான் வஸ்து ஆகாரத்தை அடைந்து நமக்கு பாக்கிய வஸ்துவாக தெரியறது. அதனால ஆத்மக்கியாதிதான் சரியானது அப்படின்னுட்டு இந்த யோகாச்சார பௌத்தனானவன் ஆக்ஷேபிக்கிறான். அதை இப்ப கண்டனம் பண்ற. லோகத்துல நம்ம பார்க்கறது ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளதான் இருக்காது, வெளியில தெரியறதே கிடையாது. ஏன்? உள்ளுக்குள்ள இருக்கு, நமக்குள்ளதான் இருக்காது, வெளியில தெரியறது இல்லை. நம்மளையே நம்ம மாத்திரமே அனுபவிக்கக்கூடியது ஞானம். அத இதரா என்ன பண்றாங்கனாக்கா அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறா, அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறா. அதனால இது ஞானம்ன்றது ஆந்தரம், உள்ளுக்குள்ள இருக்கிறது, வெளியில இல்லை. எல்லாருமே அனுபவத்தினால நம்ம அறிஞ்சிட்டு இருக்கோம், நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வஸ்து அர்த்தம், அதாவது கடம்பராதி வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் வெளியில இருக்கக்கூடியதுதான், லோகத்துல நம்ம அனுபவிக்கிறோம். ஞானம் அப்படின்னாக்கா மனதனாலேயே நாம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், மனதனால அதாவது உள்ளுக்குள்ள தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். அதே வஸ்துக்கள், பாக்கிய வஸ்துக்கள் எல்லாமே வெளியில தான் இருக்கு, உள்ள இல்லவே இல்லை. கடம் ஏன் என்னக்குள்ளேயா இருக்கு? வெளியில தான் கடம் இருக்கு. அதோ மாதிரி கடம் அங்க இருக்கு, கடம் இங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு பேதம் சொன்னோம்? ஏன்னா வெளியில இருக்கிறதுனால அது தூரத்துல இருக்கலாம் அல்லது பக்கத்துல இருக்கலாம், இந்த மாதிரி நமக்கு அனுபவம் இருக்கு. அதனால ஞானம்ங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது, அதே வஸ்துக்கள்ன்றது வெளியில இருக்கக்கூடியது. அதனால இது எல்லாருக்கும் அனுபவம் அதுதான். அது இப்ப நீ என்ன சொல்லணும்? ஞானம் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஞானத்துல வஸ்துவானது அத்தியசிக்கப்படுகிறது. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு தெரிஞ்சுட்டான் இல்லையா, அந்த மாதிரி ஞானத்துல
வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவானது தெரியறது அப்படின்னு நீ சொல்லணும். இப்போ சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, இத மாதிரி நீ சொன்னையானாக்கா இப்ப எப்படி லோகத்துல இருக்கு? கயத்தை பார்த்தோம், கயத்தை பார்த்துட்டு அயம் அப்படின்னு சொன்னோம். இது எதவா பார்த்தான்? கயத்தை பாம்பா பார்த்தான், சர்பா அப்படின்னு சொன்னோம். அயம் சர்பா அப்படின்னா லோகத்துல பிரயோகம் இருக்கு. அத மாதிரி இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னா இருக்குது. ஆனால் உன் சித்தாந்தத்துல என்ன? இந்த யோகாச்சார பௌத்தன் இருக்கானே, ஞானம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஞான ஆத்மானாக்க ஆத்மா எப்படி சொல்லுவோம்? நான் அப்படின்னு தான் சொல்லுவோம், அகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நீ என்ன சொல்லணும்? அயம் கடகா அப்படின்னு சொல்லாம அகம் கடகான்னு நீ சொல்லணும். ஏன் அப்படின்னா நாங்க என்ன சொல்றோம்? வெளியில இருக்க வஸ்து அது இருக்கிறதோ கிழிஞ்சல், அந்த கிழிஞ்சலை பார்த்துட்டு இதம் ரஜதம், இது வெள்ளி அப்படின்னு தான் சொல்றோம். ஆனால் நீ ஞானம்தான் வஸ்துவா மாறுறது, வஸ்துவா தெரியறதுன்னு நீ சொல்ற. அப்படியானாக்க ஏன் லோகத்துல நான் வெள்ளி, நான் கடம், நான் பாம்பு அப்படின்னு ஏன் தெரியல? அயம் சர்பக, இதம் ரஜதம், அயம் கடக, இப்படிதான் லோகத்துல இருக்கு பிரயோகம். ஏன் அது வரல? அதனால வஸ்துவை நாம எப்படி சொல்லுவோம்? இதம், இது அப்படின்னு தான் சொல்றோம். அகம்னு சொல்றது கிடையாது வஸ்துவை. ஏன் அப்படின்னா அது ஒரு வஸ்து, வெளியில இருக்கக்கூடிய வஸ்து. ஆத்மாங்கிறதோ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு அதுக்கு எவ்வளவு பேதம் இருக்கு. அதனால இதம் ரஜதம் அயம் சர்பகம் தான் லோகத்துல இருக்கு. அதுதான் அதிஷ்டானம்ன்றது, இதம்ன்றது கிழிஞ்சல், ரஜதம்ங்கிறது அத்தியஸ்தம், ரஜதம் வெள்ளியா பாக்குறோம். அதனால இதம் ரஜதம் அப்படின்னு தானே வருது லோகத்துல. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க அகம் ரஜதம், அகம் சர்பகா அப்படின்னு தான் வரணும். அயம் சர்பகா இதம் ரஜதம் வரக்கூடாது. இது பெரிய தோஷம். இது இன்னொன்னு விஞ்ஞானம், விஞ்ஞானம் தான் ஆத்மா, அது அகம் தான் தெரியறது. அது அதனால ஏன் இத மாதிரி வரல? அகம் ரஜதம்னு வரல, இதம் ரஜதம் அப்படின்னு தான் தெரியறது. ஏன் வரல? இன்னொரு அதுக்கு அழகான உதாரணம் காமிக்கிற புத்திமோகன் சுவாமி. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அகம் நாராயணகான்னு சொல்றேன். நான் நாராயணன் சொன்னேன். இப்ப நாராயணன்றது யாரு? என் ஆத்மஸ்வரூபம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம், அதுக்கு நாராயணன் பேர் கிடையாது. இந்த உடம்போட கூட நாராயணனுக்கு தான் நாராயணன். அந்த அகம் நான் சொல்றது, இந்த பேர்லாம் சொல்றது உடம்புக்கு தான், உடம்புக்கு தான் நாராயணன். ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேரே கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த நான் உடம்பு நான் இதுவா இருக்கேன், குண்டா போயிட்டேன் அப்படின்னாக்கா அகம் ஸ்தூலகான்னு சொல்றேன். அகம் ஸ்தூலகான்றது உண்மையிலேயே நான் பருத்து பரமனா இருக்கேன், உடம்பு பெருத்து பொறுத்து அப்படின்னு சொல்லணும்னாக்கா ஆத்மஸ்வரூபமா பெருத்து போயிருக்கு. தேகாத்ம பிரம வருது. தேகாத்ம பிரம வரச்சு அகம் தேவதத்தா, அகம் ஸ்தூலகா, அகம் கிருஷகா, நான் ஒல்லியா இருக்கேன், நான் ஸ்தூலமா பருத்து இருக்கேன், நான் தேவதத்தன். இதெல்லாம் தேகாத்ம பிரமத்துல தானே வருது, ஆத்மஸ்வரூபத்துல வரலையே. அங்க அகம்னு தான் வருது. அது இப்ப உன்னுடைய பட்ச பிரகாரம் பார்த்தாக்கா இது ஞானம்தான் ஆத்மா. அந்த ஞானமாகிற ஆத்மாதான் வஸ்துவா தெரியறதுன்னு சொல்றேன். அப்படி இருந்தாக்க எப்படி அகம் ஸ்தூலக அகம் நாராயணகா அப்படின்னு சொல்லுவோமோ அத மாதிரி என்ன சொல்லணும்? இந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல இந்த வஸ்து. ஞானம்தான் ஆத்மா, அதை காட்டிலும் வேறுபட்டது அல்ல இந்த வஸ்து. அதனால என்ன சொல்லணும்? அகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் நீ தான் சொல்லிட்ட, ஞானமானது ஒன்னா சேர்ந்து வர்றது.
ஞானமும் வஸ்துவும் ஒண்ணுதான், ஞானம்தான் வஸ்துவா தெரியறது அப்படின்னு அகம் தானே வரணும். அது ஏன் அயம் இதம் அப்படின்லாம் வந்தது? இதம் ரஜதம் அயம் சர்ப்பகான்னு எப்படி வந்தது? அது வரக்கூடாதே. அதனால இந்த விரோதம் வருது உங்க பட்சத்துல. இல்ல இல்ல, ஞானம் இந்த வஸ்து இது ரெண்டும் வேற வேற இல்லை. ஏன் அப்படின்னா நான் தான் சொல்லிட்டுமே, ஞானத்தோட சேர்ந்துதான் இதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால எது எது வேற வேறையா இருக்குதோ, கடம் படம் ரெண்டு இருக்கு, கடத்தையும் படத்தையும் ஒரே சமயத்துல நம்ம தெரிஞ்சுப்போமா? முதல் க்ஷணத்துல கடம், அடுத்த க்ஷணத்துல படம், அப்படிதான் இருக்கும். பானையையும் வஸ்திரத்தையும் ஒரே சமயத்துல தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரே சமயத்துல பார்த்தா கூட அயம் கடக அயம் பட்டக அப்படிதான் வருது. ஆனால் இங்க எப்படி இருக்குன்னாக்கா சகோபலம்பம் அவ சொல்றது, ஞானம் ஞானமே கடமா தெரியுது, அதனால அபிநங்களா இருக்குது. அதனால இந்த அனுமானத்தினால ஞானம் அர்த்தம் ரெண்டுமே அபேதம் தான். சரி, அப்படின்னா இதம் ஏன் வந்தது? அகம் தானே வரணும், அகம் தானே வரணும். ஞானம் அகம் தானே, ஞானம் தானே ஆத்மா, அது அகம் தானே வரணும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு அவ என்ன சொல்ற, எதந்தர்ஞேய தத்துவம் தத்ஹிர்வத் அவிபாசதே அப்படிங்கிறாவா. எது உள்ளுக்குள்ள இருக்கோ அது வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. வெளியில இருக்கிறதுனாலதான் அகம்னு வரல. வெளியில இருக்கு அந்த வஸ்துவானது, வெளியில இருக்கு. கடம் படம்ன்றது உள்ளுக்குள்ள இல்ல, வெளியில தான் இருக்கு. வெளியில இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அகம்னு நம்ம சொல்றது இல்லை, இதம் அயம் அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு உதாரணம் அவ ஒண்ணு சொல்றாரு, சொப்னம் இருக்கு. அவதான் அந்த சொப்னத்தை வச்சுதான் அவ உதாரணம் காமிக்கிறான். சூத்திரத்திலே இருக்கு, வைதர்மியாத்தனா சொப்னாதிபத்து அப்படின்னு சூத்திரமே இருக்கு. சொப்னத்தை இருக்குன்னு சொல்றா. கனவுல விஞ்ஞானம் நீ நாமளும் ஒத்துன்னு இருக்கோம். கனவுல இப்ப நான் திருப்பதியில இருக்கேன், ஆனா எனக்கு கனவுல அடியான் காஞ்சிபுரம் வரா மாதிரியோ ஸ்ரீரங்கம் வரா மாதிரியோ எனக்கு கனவு. அப்படி கனவு வந்ததுன்னாக்கா இப்ப நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய உடம்புக்கு, எனக்கு என் உடம்புக்கு எது உபாதான காரணம் அப்படின்னா ஞானம் தான்னுட்டு அங்க சித்தாந்தம் பண்ணிருக்கா. ஞானம்தான் அப்படின்னு சொல்லிருக்கா. அதனால ஒரு ஞானத்துலதான் என் உடம்பு அங்க அத்தியஸ்தமா இருக்குது. ஞானத்துலதான் என் உடம்பானது அங்க தெரியுது சொப்பனத்துல. அப்ப கூட என்ன சொல்றோம், அகம் அப்படின்னு அங்க சொல்றது இல்லை. இதம் இதம் சரீரம், இந்த உடம்பு அங்க இருந்தது. இந்த கைக்கு சொப்னத்துல நான் பார்த்தேன், நான் அங்க இருக்க மாதிரி இருந்தேன். அப்ப என் உடம்பு, இந்த உடம்பு இந்த இது அப்படின்னா சொல்றான் இல்லையா? அத மாதிரி இந்த இடத்துல கூட அகம்னு வராம அயம்னு வருது. ஏன்னா வெளியில இருக்காது. அது கூட காரணம் என்னன்னாக்கா நாங்க சொன்னமே சம்பிருதி அஜ்ஞானம் மாயின்னு அதனுடைய பிரபாவம், அதனுடைய பிரபாவம் தான் அப்படி இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. அதனால இந்த அகம்ன்றதும் வராட்டா தோஷம் இல்லை. இங்க இதம் சப்த வாக்கியமும் அந்த கட சப்த வாக்கியமும் ஞான சப்த வாக்கியமும் ரெண்டும் ஒண்ணுதான், அபேதம் தான், வேதம் மாதிரி தெரியறது அப்படின்னு அவ சொல்ற. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, நீ இப்ப சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா வஸ்து வெளியில இருக்கு, பாஹ்ய வஸ்து கடம் முதலானவைகள்லாம் இருக்கு. அது ஞானமும் வஸ்துவும் பின்னம் இல்லை, வேறு அல்ல, ரெண்டும் அபேதம் தான் அப்படின்னு நீ சொல்லணும். அதை சாதிக்கணும். அதை சாதிக்கும் பொழுது அந்த எதை சாதிக்கிறியோ அதுல நீ என்ன சொன்ன, சகோபலம்ப நியமம் சொன்ன. சகோபலம்ப நியமம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் தெரியறது அப்படின்னு நீ சொல்ற. அப்போ ஞானத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஞானத்துக்கும் அர்த்தத்துக்கும் அவினாபாவம் இருக்கு. அவினாபாவத்தினாலதான் அது தெரியுது. அவினாபாவம்னா பிரிக்க முடியாத தன்மை, பிரிக்க முடியாத தன்மை. இப்ப ஞானம்
கடம்னு தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கடத்தை பாக்குறீங்க, பாக்கச்ச அயம் கடகான்னு நமக்கு ஞானம் வருது. அயம் கடகான்னு ஞானம் வந்ததுன்னாக்கா அப்போ ஏன் அந்த மாதிரி ஞானம் வந்தது? ஞானமும் கடமும் ஒன்னா வந்தது அப்படின்னா ஞானம் இருக்கவே தான் அயம் கடான்னு நமக்கு தெரியுது. ஞானம் இருக்கவே தான், அது ஞானம் இருக்கவே தெரியுது, ரெண்டும் சேர்ந்து தான் வரும் எண்ணிக்கும். அதை பிரிக்க முடியாதே. இது லோகத்துல அப்படிதான், நமக்கு ஞானம் வந்தாதான், அந்த ஞானத்துக்கு வஸ்து விஷயமானாதான் அயம் கடக, அயம் பட்டக, அயம் மனுஷ்ய அப்படின்னு வருது. எந்த ஞானம் நமக்கு எந்த ஞானம் எதன் விஷயமாக தோன்றுகிறதோ அந்த ஞானமும் அந்த வஸ்துவும் ஒன்றாகத்தான் தோணும். இது அவினாபாவம். அவினாபாவம்னா பிரிஞ்சிருக்காதுன்னு அர்த்தம். அவாலய பிரமாண வார்த்திகத்துல தர்மகீர்த்தி சொல்லும் பொழுது காரிய காரண பாவாத்வா ஸ்வபாவாத்வா நியாமகாத் அவினாபாவ நியமஹா தர்சனா நன தரிசனாத் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கார். அதுல காரணம் சொல்றா, காரிய காரண பாவங்கள் சுபாவமாகவோ அல்லது அவினாபாவம் நியமம் இருக்குது. இப்ப வந்து கடம் மண்ணு இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து நோக்கம் எப்பொழுதும் அந்த கடத்துல வந்து காரியம் எது? கடம். அதற்கு காரணம் எது? மண்ணு. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் இருக்கும். இந்த ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால சகோபலம நியமம். அந்த மாதிரிதான் சுவாவம் கூட குணம். இந்த கடம் சோப்பா இருக்குன்னா இப்போ சோப்பா இருக்கிறதும் அந்த கட வஸ்துவும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா சுபாவம் பிரிக்க முடியாது இல்லையா, அப்படித்தான் சித்தம் அது. அதனால இது வருது இது அப்படின்னு அவா சொல்றாரு. அதுக்கு சுவாமி என்ன கேள்வி கேட்கிற, இப்ப காரிய காரணங்கள்லாம் அவினாபாவன் நீ சொல்லிட்டே அவினாபாவம் சொல்லிட்ட பிரிக்க முடியாது அப்படின்னு. அவினாபாவத்தினால அபேதம் அப்படின்னு தானே நீ சொன்ன. ஆனா நீ வந்து இப்ப இவங்களுக்கு பத்தி சொல்லு, காரியமும் காரணமும் வேற வேறையா? காரியமும் காரணமும் வேற வேறையா நீ சொல்லு. அல்லது ஒன்னேயும் காரியமும் காரணமும் வேற வேறன்னு சொல்றியா, அல்லது ஒன்னேதான் ரெண்டும் அபேதம் சொல்றியா? அபேதம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒத்துக்கிறது காரணம் பூர்வக்ஷணவர்த்தி, காரியம் உத்தரக்ஷணவர்த்தி. கொஞ்ச நாள் முன்னாடி மண் இருந்தது, இப்ப கடமா மாறுது. கொஞ்ச நாள் முன்னாடி தங்க கட்டி, இப்போ ஆபரணமா மாறிடுச்சு. அப்ப காரணம் முன்னாடி இருக்கு, காரியம் பின்னாடி இருக்குது. காரணம் வேற, காரியம் வேற. இது லோகத்தில் தெரியுறதே. இந்த பேதம் இருக்கிறதுனால நீ அபேதம் எப்படி சொல்லுவ? நமக்கு கூட உண்டு காரியகால பாவத்தினால ஐக்கியம் சொல்றோம். அது எப்படி அவஸ்தாந்திர பத்தி சொல்றோம். காரணம் முன்னிலை, காரியம் பின்னிலை. அதனால இந்த மாதிரி பேதம் இருக்குதுன்னு நாம சொல்லுவோம். இப்ப நீ காரிய காரணத்துக்கும் அபேதம் வந்துடும் சித்தாந்தத்துல. அபேதம் வந்துட்டுன்னா உனக்கு தோஷம் உனக்கு சித்தாந்தத்துல. அதனால ஹேத்து நீ வந்து சொன்ன ஹேத்து ஒரு அனுமானம் அவன் சொன்னான், காரிய காரண பாவாத்து இத மாதிரிலாம் அவன் சொன்னான். அது தோஷமானது, அது தோஷமானது. இந்த அனுமானம்ன்றது நீ சொன்ன அனுமானமானது ரொம்ப தோஷமானது. அது அதனால தோஷம் இருக்கிறது. அதாவது வஸ்துவானது ஞானத்தினால வேறுபட்டது அல்ல. ஏன்னா ஞானத்தோடையே சேர்ந்து தெரியறதுனால அப்படின்னு அவன் சொன்னான். அதற்கு பதில் இந்த அனுமானமே ரொம்ப தவறானது. அதனால இது ஹேத்து அனிதாசத்தமா போச்சு. ஏன் அனிதாசத்தம்னாக்கா நீ சொல்ற காரிகாரண பாவம்னு சொல்லிட்ட, அதுவே பேதம் தானே. இன்னொன்னு காரணம், அது ஞானம் இருந்தா தான் வஸ்து தெரியும். வஸ்து தெரியும். சகோபலன்மணியமா இருக்கிறதுனால ஒரே இது இல்லை. அது உதாரணம்னு பாருங்க. இப்ப நான் வந்து கடத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கடத்தை பார்க்கணும்னு எப்ப பார்க்க முடியும்? இருட்டுல பார்க்க முடியாது. நான் வெளிச்சத்துல தான் பார்க்கிறேன். வெளிச்சத்துல பார்க்கச்ச அந்த வெளிச்சமும் எனக்கு தெரியறது, கடமும் தெரியறது. எனக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் தெரியறது. அப்ப வெளிச்சமும் கடமும் ஒன்னாயிடுமா? வெளிச்சம்ன்றது என்னது? சககாரி, உபகரணம். அந்த கடத்தை நான் அறிந்து கொள்வதற்கு இந்த வெளிச்சம்ங்கிறது உபகாரகமா இருக்கு. அத வந்து ரெண்டும் ஒன்னா தெரிஞ்சுடுச்சு. வெளிச்சமும் கடமும் ஒன்னா தெரியறது. அதனால இது வந்து
அபேதம் தான். வெளிச்சம் தான் கடம், கடம் தான் வெளிச்சம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. லோகத்துல அது கிடையாது. அந்த மாதிரிதான் ஞானம் இருந்தாதான் கடம் தெரியும். அந்த ஞானமும் கடமும் ஒன்னா தெரியுது. ஒன்னா தெரியுத அந்த ஞானம் இருக்கவே தான். ஞானம் சுயம் பிரகாசமா இருக்கு, அதுவும் பிரகாசிச்சு. ஏன்னா ஞானம் சுயம் பிரகாசம் அவனே ஒத்துன்னு இருக்கான். யோகாச்சாரம் ஞானம் சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால அந்த ஒரு வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கச்சு அந்த ஞானமும் பிரகாசிச்சு விடுறது, கடமும் தெரிஞ்சு விடுறது. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வருது. இதுல சுவாரஸ்யம் என்ன? கடம் சுப்பிரகாசம் இல்ல, ஞானம்தான் சுயம் பிரகாசம். கடம் சுயம் பிரகாசம் இல்ல, அது பராயத்த பிரகாசம். ஞானத்தினாலதான் அதை அறிய முடியும். ஆனால் இது சுயம் பிரகாசமா இருக்கிறதுனாலையும் ஞானத்தினால் அது பிரகாசப்படுத்தப்படுவதாலையும் கடமும் ஞானமும் ஒன்றாக தோன்றுகிறது. அப்படி தோன்றதுனால இது வேற அது வேறதான். அதனால ரெண்டும் ஒண்ணுன்னு நீ சொல்ல முடியாது. சரி, நீ நீ சொல்ற பிரகாரம் தான் சரி, நாங்க சொல்றத ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ சுவாமி என்ன கேள்வி கேட்கிற? அதுல ஒரு தோஷம் சொல்ற. ஞானம்தான் ஆத்மா, அதுதான் இந்த கடாதி பதார்த்தங்களை பாக்கிய பதார்த்தங்களை கிரகிக்கிறது. ஆக கிராஹகம் ஆத்மா, கிராஹ்யம் பாஹ்ய வஸ்து. அதாவது அறிந்து கொள்ளப்படுவது வஸ்துக்கள், அறிவது இந்த ஞானமாகிற ஆத்மா. இப்போ கிராஹ்யம் சொல்ற, கிராஹ்யம்ன்றது உண்மையாவே இல்ல, அது ஞானத்தினுடைய வடிவம் தான். அது பொய்யாக ஒரு வஸ்துவா தெரியறதுன்னு நீ சொல்லிட்ட. நீ என்ன சொல்ற? இப்போ கிராஹ்யமான வஸ்துவும் கிராககமான ஞானமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிருக்க. அப்படி ஒண்ணுதான் சொல்லிட்டியானாக்கா, பேதம் இல்லைன்னு சொன்னியானாக்கா, அப்போ ஒண்ணு எப்படி கிராஹ்யமான வஸ்து பொய்யோ அந்த மாதிரி பேதம் இல்லையே, அப்ப ஞானமும் பொய்யா இருக்கணும். அல்லது ஞானம் சத்தியம்னு நீ சொன்னியானாக்கா அது அபேதம் தானே இந்த வஸ்து, அதுவும் சத்தியமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒண்ணு அது சத்தியமா இருக்கணும் வஸ்து, அல்லது ஞானமானது பொய்யா இருக்கணும். எதை ஒத்துக்க போற நீ? ஞானத்தை ஒத்துக்கிறியா? ஞானத்தை உண்மைன்னு ஒத்துண்டு அந்த வஸ்துவையும் உண்மைன்னு ஒத்துக்க போறியா? அல்லது வஸ்துவை பொய்ன்னு சொல்லிட்டு ஞானமும் பொய்ன்னு சொல்ல போறியா? எதை நீ சொல்ல முடியும்? அதனால நீ சொல்ற பிரகாரம் தான் நாங்க கேட்டோம். ஒண்ணு இதுவும் உண்மையா இருக்கணும் வஸ்துவும், அல்லது ஞானமும் பொய்யா இருக்கணும். அதனால அந்த தோஷம் உனக்கு வரும். நாங்க அந்த மாதிரி நாங்க வேற ஒண்ணு சொல்றோம். ஞானம் அர்த்தம் ரெண்டும் அபேதமா தான் இருக்குது. ஆனா இந்த விஷயமானது எப்படி சித்திக்கிறதுன்னா ஞானத்தினாலதான் சித்திக்கிறது. ஞானம் இல்லைன்னாக்கா அந்த வஸ்துவே தெரியாது இல்லையா? அதனால ஞானாதீனமாக தான் அதனுடைய சித்தி இருக்குது. அதனால அந்த ஞானாதீனமான சித்தின்னு சொல்றதுனால அது வேற இது வேறன்னு பிரிச்சு தெரியுது, பிரிக்கப்பட்டு தெரியுது. அதனால ஞானம் வத்திரேகமா நீங்க பாக்குறீங்க. அயம் கடகா அப்படின்னு சொல்லச்சே இந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதாக பார்க்கணும். ஏன்? ஞானத்தினாலதான் அது தெரியுது, கிரகிக்கப்படுகிறது. அதனால இது கடம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். அந்த மாதிரி பொய்யாவும் பார்க்கிறோம். ஆனால் நீங்க ஞானாத்மாவாய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சத்தியம்தான். அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அதற்கும் பதில் சொல்ற. இது பாரு, இது ரொம்ப தவறான விஷயம். ஏன் அப்படின்னா நீயே தான் சொல்லிருக்க, ஞானமாகிற ஆத்மா கிராககம், கிரகிக்கப்படுகிறது, கிரகிப்பது, அறிந்து கொள்வது அது ஆத்மா. அதுவோ அறியப்படுவது, அதுவோ பொய், இதுவோ உண்மை. இப்போ ஒரே வஸ்துவுக்கே நீ ஞானமா பார்த்தா அது உண்மை, வஸ்துவா பார்த்தா பொய் அப்படின்னு சொல்ற. அது எப்படி ரெண்டும் ஒன்னாகும்? பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் தானே. பரஸ்பரம்
விருத்தமான தர்மங்கள் அதோட கூடினது இந்த ரெண்டுமே, ஞானமும் சரி அந்த வஸ்துவும் சரி. அதனால ஒரே சமயத்துல நீ ஏதாவது சொல்ற சகோபலம்ப நியமம் சகோபலம்ப நியமம் அப்படின்னு சொல்ற. இப்ப சகோபலம்ப நியமம் சொன்னியானாக்க ரெண்டும் ஒரே சமயத்துல தெரியுது. அந்த விஷயங்கள் ஒண்ணுக்கொண்ணு விருத்தமான ரெண்டு வஸ்து, ஞானமாகிற வஸ்துவும் விஷயமாகிற வஸ்துவும் ரெண்டு, அது ஒரே சமயத்துல தோன்றதுன்ற. அப்படி தோணும் பொழுது அது எப்படி அபிண்ணமா இருக்கும்? அந்த ஞானம் அபிண்ணமா இருக்குமா? பின்னமா தானே இருக்கும். நான் என்ன பண்றேன், நெருப்பு இருக்கு, ஜலமும் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பாக்குறேன். இந்த இடத்துல அவபாசனம் பண்ணிட்டு இருக்கோம், அக்னி அனுசந்தானம் பண்றோம், அங்க தானே அக்னி கொழுந்து விட்டு எரியறது ஹோமம் பண்றதுனால அதையும் பாக்குறேன். பக்கத்துல ஒரு பாத்திரத்துல தீர்த்த வச்சுட்டு இருக்கேன் பரிசேஜனம் பண்றதுக்கு, அந்த ஜலமும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பாக்குறேன் நான். அக்னியையும் பார்த்துட்டேன், ஜலத்தையும் பார்த்துட்டேன். இப்போ அக்னிங்கிறது என்னது? உஷ்ணத்தோட கூடினது. ஜலம்ன்றது என்னது? சைத்தியத்தோட கூடினது. இவ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமானது தானே. ஒண்ணு விருத்தமா இருக்குச்சே அது ரெண்டுமே பிரத்யட்சமா தான் தெரியுது. ஆனால் சகோபலம்பனியமா இருக்குன்றதுனால ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லுவியா? ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரிதான் ஞானம் என்ன, ஞானத்தினுடைய விஷயம் என்ன, விஷயம் எப்படி என்ன தெரிஞ்சது? அக்னியும் தெரியறது, ஜலமும் தெரியறது ஞானத்துக்கு. அக்னியும் தெரியறது, ஜலமும் தெரியறது. ஜலமும் தெரியறது, இந்த ஞானத்துக்கு ரெண்டுமே விஷயம் ஆயிடுச்சு. தீர்த்தமும் தெரியறது, ஜில்லன் இருக்கக்கூடிய தீர்த்தமும் ஞானத்துக்கு விஷயமாகிறது. சுடக்கூடிய உஷ்ணத்தோட கூடின அக்னியும் விஷயமாகிறது. இப்ப இந்த ரெண்டு அந்த ஞானம் இருக்கு பாருங்க, இதை நீ அபேதம் சொல்லிட்டியானாக்க அப்ப அக்னியும் ஜலமும் கூட அபேதம் தான் அப்படின்னு நீ சொல்லணும். அதை எப்படி நீ சொல்ல முடியும்? லோகத்துல அக்னி வேற ஜலம் வேற. அதிகமா அக்னி இருந்ததுன்னா அந்த ஜலத்தையும் அது சாப்பிடும் அக்னி, அல்லது அதிகமா ஜலம் இருந்ததுன்னா அக்னிய ஜலமானது அழிச்சிடும், அணைச்சிடும். லோகத்துல பார்க்கணும் அது. அதனால ஒரே ஒரு ஞானம் ரெண்டு வஸ்துவா எப்படி வரும்? ஜலமாகவும் உஷ்ணமாகவும் உஷ்ணமான அக்னியாகவும் எப்படி நமக்கு தெரியும்? அது மாத்திரம் இல்ல, ஞானம் ஒன்னா ஒரே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இல்லாத விஷயமாகிறது. ஞானம் தானே அக்னியா இருக்கு, ஞானம் தான் நெருப்பா இருக்கு. ஆனால் அதுக்குள்ள விரோதமா இருக்கிறதுனால ஐக்கியம் எப்படி வரும்? அது ஐக்கியம் வராது, அல்லது விரோதம் வரக்கூடாது. ஆனா விரோதமும் தெரியறது லோகத்துல. அதுக்கு நீ என்ன சொல்லுவ நீ? அதனால அக்னியும் ஜலமும் ஒன்னாயிடணும். அக்னியும் ஞானம், ஜலமும் ஞானம், அதனால எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிடும். அப்ப அவ்யவஸ்தையா போயிடும். சுவாமி இன்னொன்னு பரிகாசம் பண்ற. இப்போ பாக்குறேன், இந்த வஸ்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா பச்சையா இருக்கு. இன்னொரு வஸ்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா சோப்பா இருக்கு. இப்போ இந்த வஸ்திரம் சோப்பா இருக்கு, அந்த வஸ்திரம் பச்சையா இருக்கு. ஞானமானது கிரகிக்கிறது, இது பச்சை வஸ்திரம், இது சோப்பு வஸ்திரம் அப்படின்னு கிரகிக்கிறது. ஞானத்துக்கு இந்த வர்ணம் எல்லாம் உண்டா? கருப்பா இருக்கும் சோப்பா இருக்கும்லாம் கிடையாது. ஞானம் வெறும் சுயம் பிரகாசம், அவ்வளவுதான். அது கருப்பா இருக்கு சோப்பா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கும் அது? அதனால நீ இது அபேதமா இருக்குது அப்படின்றது எப்படி நீ சொல்லுவ? உன்னால சொல்லவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஞானமானது நீ எதுக்கு நீ சொல்ற அயம் கடகா அப்படின்னு சொல்ற யோசியோ? அயம் கடகான்னு சொல்லச்ச இது ஞானத்தை சொல்றியா, விஷயத்தை சொல்றியா, ரெண்டுத்தையும் சொல்றிய? ஞானத்தை ஒட்டி சொல்ல முடியாது. ஏன்னா ஞானமானது நிர்விஷயம். அவா சொல்றது நிர்தர்மகம் அப்படின்னு இருக்க, அதனால அதை சொல்ல முடியாது. ஞானத்தை போய் கடன் சொல்ல முடியாது. அதனால விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஞானத்துக்கே விஷயமாகலையே, அப்ப கடன் எப்படி சொல்ல முடியும்? அதனால அவன் என்ன சொல்றான்னாக்க
இது அதுவாக தெரியறது அப்படின்னு தான் அவன் சொன்னான். அதுக்கு சுவாமி இந்த மாதிரி நீ கேட்கறதே வராது எனக்கு. ஏன்னா ஒரே பால்ல இருந்து எத்தனை வருது? தயிர் வரும், ஏடு வரும், வெண்ணெய் வரும், மோர் வரும், நெய் வரும், எல்லாம் வரும் தான். ஆனா பாருங்க, அது ஏன் அது மாதிரி சொல்றேன்னா அபினாபாவத்தினால வரும். நெய் வேறதான், மோர் வேறதான், தயிர் வேறதான், பால் வேறதான், ஏடு வேறதான். ஆனால் வருது. அன்னைக்கே சொன்னோம் 8ஆம் பத்துல நம்மாழ்வார் சாய்க்கிறார், கறந்த பாலும் நெய்யே போல் இவற்றெங்கும் கண்டுகொள் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. எல்லாமே இருக்குது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வரவே வராதே, விரோதம் தானே வரும். அது விரோதம் வர்றதுனால இதுதான் அது, அதுதான் இதுன்னு உனக்கு எப்படி அபேதம் சொல்ல முடியாது? உன்னால அபேதமே சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பின்னாடி சொல்ல போற, சகோபடம் பணியமாத்து அபேதகா நீலதத்தியோகோ அப்படின்னு சொன்னேன். சகன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பாவோட பிள்ளை வந்தான், பித்ரா சக புத்திரகா ஆகதா அப்படின்றான். அப்பாவோட கூட பிள்ளை வந்தான் அப்படின்றான். இப்ப அப்பாவையும் பிள்ளையும் ஒன்னா நான் பாக்குறேன், ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குறது. இப்ப அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா எடுத்து வர சகன்னு இருந்தாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? கூட வரான்னு அர்த்தம். கூட வரான்னு சொல்லச்ச வேறுபாட்டை தான் அது காமிக்கும். ஒரே வஸ்துன்னு காமிக்காது, பேதத்தை தான் அது காமிக்கும். அபேதத்தை காமிக்கவே காமிக்காது. வேதத்தை தான் அது காமிக்கும், அபேதத்தை காமிக்காது. சகசப்தம் எங்கேயுமே அப்படிதான். சகனாலே அவ்வளவுதான். அது சீதையா லக்ஷ்மணேனத்தே அப்படிங்கிறோம். சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து வரணும் ராமன் அப்படின்னு சொல்றோம். பெருமாளே சொல்றாரு, அப்பியகம் ஜீவித்தம் லக்ஷ்மணம் ஜீவித்தம் ஜக்யாம் சீதே சலக்ஷ்மணாம் அப்படிங்கிற லக்ஷ்மணனோட கூடின ஒன்னையும் நான் விட்டுடுவேன், என் ஜீவனத்தையே கூட விட்டுடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க சகான்னு சேர்ந்து வந்தாலே வேறுபாட்டை தானே காமிக்கும். ஒத்துமைய ஐக்கியத்தை காமிக்காது. ஐக்கியத்தை காமிக்கவே காமிக்காது. ஐக்கியத்தையே காமிக்காம பேதத்தையே காமிக்கக்கூடிய இந்த வஸ்துவில போய் நீ அபேதம் சொல்றேன்னு சொல்றியே, அது எப்படி வரும்? அதனால ஞானமே ஆத்மா, அந்த ஞானமாகிற ஆத்மாதான் வெளி வஸ்துக்களாக தெரியறது. இரண்டும் ஒண்ணுதான். இது சம்ருதின்றதுனாலதான் ஞானம் ஞேயம் ஞாதா அப்படின்னு தெரியறது. அப்படி தெரியறதெல்லாம் ஏன் அப்படின்னா சம்ருதின்ற ஒரு அஜ்ஞானம் அப்படின்லாம் அவ சொன்னா. அத சொன்னாலும் அது சித்திக்காது. அது சித்திச்சதுன்னாக்கா நிறைய விரோதங்கள் வரும். விரோதங்கள் வர்றதுனால இந்த யோகாச்சார மதமானது சரியது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அவனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஞானாகாராதிகம் ஹி பிரதிதம் இதமிதி ஸ்வேத பீதாதி பாஹ்யம் தாதாத்மியே தஸ்ய சாத்யே சஹமதி நியமாதி அன்யதைவாஸ்திர சித்தம் கிராஹ்யாத்மத்வாத் மிருஷா ஸ்யாத் மதிரபி யதி வா கிராஹ்யமப்யஸ்து தத்யம் கிஞ்சான்யோன்யம் விருத்தைஹ யுகபத் அவகதைஹ தீஹி அபின்னா கதம் ஸ்யாத் அப்படின்னு இங்க சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ சொன்ன தத்துவம் கிராஹ்யம் கிராஹகம் ரெண்டும் ஒண்ணுதான். ஞானம் தான் அது மாதிரி தெரியறதுன்னு சொன்னேன். அத சொல்ற இதம் லோகத்துல இதம்னு தான் சொல்றோம். வெளியில இருக்கிற வஸ்துக்களை இந்த வஸ்து அப்படின்னு தான் சொல்றோம். இதம் இது பாஷ்யம், வெளியில் பாஷ்யம் பகி வெளியில இருக்கிறது, வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை இதம்னு சொல்றோம். அந்த மாதிரி
ஸ்வேத பீதாதி ஞானாகார அதிகம். ஸ்வேதம் இது வெளுப்பா இருக்கு, இந்த வஸ்திரம் வெளுப்பா இருக்கு, இந்த வஸ்திரம் மஞ்சளா இருக்கு, அந்த மாதிரி ரூபங்கள் வடிவங்கள் இதெல்லாம் சொல்றோம். இது எப்படி இருக்கு? ஞானாகார அதிகம். ஞான ஆகாரம், ஞானமாகிற ஒரு வடிவம் இருக்கே, அதை காட்டிலும் வேறுபட்ட வடிவமா இருக்கு. ஞானாகாரத்தை காட்டிலும் அதிருப்தம் வேறுபட்டதாகத்தான் தெரியும். வஸ்து வேற, இந்த ஞானம் வேற. இது பிரசிதம். பிரசிதம்னா பிரசித்தமா இருக்குது. இது எப்படி? சர்வ அனுபவ சித்தம். எல்லாரும் அப்படிதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால என்ன அர்த்தம்? ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றதுக்கு எது பிரமாணம்? ஞானம் தான் பிரமாணம். ஞானம் நியாயம் இல்லாம தெரியுமா? நான் வெறும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லாம சும்மா கிடக்குற சாமியா நான் உட்கார்ந்துருந்தேன்னாக்க, அப்போ வஸ்து எதையுமே நான் பார்க்கல, கண்ணை மூடின்னு இருக்கேன். கண்ணை மூடின்னு இருக்கேன், கண்ணை மூடின்னு இருக்கச்ச எனக்கு ஸ்மரணை எல்லாம் வரலாமே தவிர்த்து நேர எந்த வஸ்துவும் நான் பார்க்கல. அப்போ அந்த ஞானமே அனுபவிக்க முடியாதே. ஏதாவது வஸ்து இருந்தாதான், அல்லது மனசுக்குள்ள ஏதாவது வஸ்து ஓடும். அப்பதான் நேற்று நான் என் பேரனோட பேசிட்டு இருந்தேன், பேத்தியோட விளையாடினேன், என் பொண்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா, இப்படி இப்படி எல்லாம் ஏதோ ஒரு சிந்தனை. ஒரு வஸ்து வெளியில இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு பாருங்க, அதை நினைச்சு பார்க்கறதோ அல்லது நேர பார்க்கறதோ, அத மாதிரி இருந்தாதான் ஞானத்தை அனுபவிக்க முடியும். இல்லாத போனா எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால ஞானம் வேறதான், ஞேயம் வேறதான். இல்ல ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால தனித்தனியா எதுவுமே நம்ம பாக்குறது இல்ல. ரெண்டும் ஒன்னா தெரியறதுனால சகோபலம்பனையமா இருக்கு. அதனால இது வந்து ஒரே வஸ்து தான், ரெண்டு வஸ்து இல்ல அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அதுவும் தோஷம்தான். அது ஏன் அப்படின்னா, ஞானமானது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆந்தம், உள்ளுக்குள்ள இருக்கிறது. வஸ்துவானது வெளியில இருக்கிறது. வெளியில இருக்கிறத போய் இதம்னு தான் சொல்ல முடியும். அத வந்து அகம்னு சொல்றது இல்லையே அது. அதனால அது தப்பு. அதனால நீங்க சொல்றது தவறு அப்படின்னு சாதிச்சார். அதன் பேர்ல அவ கேட்டா, இல்ல சொப்னத்துல ஞானம்தான் இதுவா இருக்கு, காரணமா இருக்கு. ஆனால் அந்த ஞானத்தை கூட இதம் தான் சொல்றோம். நான் அங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடம்பு அங்க இருந்தது, இது இது அது அப்படின்னு தானே லோகத்துல இருக்கிற சொப்பனத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கூட இது அதுன்னு தானே வரதே தவிர்த்து அகம்னு வரது இல்லையே. அந்த மாதிரி இங்கேயும் அகம்னு இல்ல, இது சம்ருதி அப்படின்னு நாங்க சொல்றோமே ஒரு அஜ்ஞானம், அதனுடைய பிரபாவம் தான் சொன்னாக்க அதுக்கு சொல்ற அத்திர இங்க இந்த பாஷ்யமான வஸ்துவில வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவில தாதாத்மியே ஞான அபேதம் நீ சொன்ன. ஞான அபேதத்துல அதுதான சாத்தியம் உனக்கு. அந்த சாத்தியத்துல ஒரு அனுமானம் சொல்லி சாத்தியம் சொல்றான். ஞானம் பாக்கிய வஸ்துவானது ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது அல்ல. ஏன் அப்படின்னாக்க சகோபலம் பணியமா சேர்ந்தே பாசிக்கிறதுனால தெரியறதுனால அப்படின்னு அவன் சொன்னான். அந்த அனுமானத்தினால சாதிக்கப்படுறதுனாக்க அப்போ சகமதி நியமாதி, சகமதி சேர்ந்து அனுபவிக்க உபலம்பம் ஞானம் சேர்ந்து வர்ற நியமம்லாம் நீ சொல்ற பாரு, அது அந்நிய தெய்வ. அது என்ன தெரியுமா? ஞானமானது வஸ்து இல்லாம ஞானம் பிரகாசிக்காது, ஞானம் இல்லாம வஸ்து பிரகாசிக்காது. ஞானம் இருந்தாதான் பிரகாசிக்கும். ஏன்? வஸ்து இருந்தாதான் ஞானம் பிரகாசிக்கும். ஞானம் இருந்தால்தான் வஸ்து நமக்கு தெரியும். அதுக்கு உதாரணம், நன்னா தூங்கிட்டு இருக்கோம், காட நித்திரை, ஆழ்ந்த உறக்கம். அந்த சமயத்துல இந்திரியங்கள் எல்லாமே வேலை செய்யல, எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்குது. அப்ப நம்ம எந்த வஸ்துவையும் பார்க்கல. எந்த வஸ்துவையும் பார்க்காததுனால ஞானமும் நமக்கு வேலை செய்யல. ஏன்னா இது சம்சார தசை. சம்சார தசையில கர்மாதீனமா இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே வேலை செய்யல இந்திரியங்கள்லாம். அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆக இது அவினாபாவம்.
இந்திரியங்கள், வஸ்துக்கள், ஞானம், இது மூணும் ஒன்னா சேரும். ஒன்னா சேர்ந்தாதான் எல்லாம் நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இது சகோபனம் நியமம்னா என்ன அர்த்தம்? இந்த ஞானம் இல்லாம அவினாபாவம்னு அர்த்தம். ஞானம் இல்லாம வஸ்து பிரகாசிக்காது, வஸ்துவே தெரியாது. வஸ்து இல்லாம ஞானத்துக்கு வேலையே இல்லை, வேலையே இல்லை. அதனால இதை ஒத்துக்கணும். நீயே கூட சொல்றிருக்க, காரிய காரண பாவவாசுதா சுபாவவாசுதா நியாமகாசுதா நீ சொல்றிருக்க. காரிய காரணத்தை கொண்டோ சுபாவத்தை கொண்டோ இந்த நியமங்களை கொண்டோ இந்த மாதிரி யோக சகோபலம்ப நியமத்தை வச்சுட்டு வஸ்துவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப காரிய காரணம்னா என்ன அர்த்தம்? வேற வேறன்னு அர்த்தம். காரியம் வேற, காரணம் வேறதான். அதனால இது தோஷம் வரும். அது மாத்திரமல்ல, நீ நீ சொல்ற, நீ இப்ப இது கிராஹ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷயம்னு அர்த்தம். ஞானத்தினால விஷயமானது கிரகிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே அபேதம் நீ சொல்ற, அபேதம் சொல்ற. அப்ப சுவாமி கேட்கிற கேள்வி, கிராஹ்யாத்மத்வாத் ஞானமும் கிராகமான ஞானமும் கிராஹ்யமான வஸ்துவும் ஒண்ணுதான் உனக்கு? ரெண்டும் ஒண்ணு. கிராஹ்ய வஸ்துவும் ஒண்ணுதான், ஞானமும் ஒண்ணுதான். அப்போ வஸ்து உனக்கு பொய் தானே, ரெண்டு அபேதம் தானே. அப்போ வஸ்துவும் பொய்னாக்கா ஞானமும் பொய்ன்னு சொல்லு. மதிரப்பி, ஞானம் கூட மிருஷா பொய் தான். அல்லது எதிவா அல்ல அல்லாது போனாக்கா இந்த ஞானம் நித்தியம் சத்தியம் நீ ஒத்துன்னு இருக்க. ஞானம் சத்தியமா இருக்கு, உண்மையா இருக்கு. அப்படியானா அபேதம் தானே. அப்ப வஸ்து கூட கிராஹ்யம் அப்படி, வஸ்து கூட சத்தியம் பவது அஸ்து சத்தியம் அஸ்து. சத்தியம்னா சத்தியம்னு அர்த்தம். உண்மையா இருக்கு போட்டுமே. ஒண்ணு இது ஞானம் உண்மையா இருக்கிறதுனால ஞேயமான வஸ்துவும் உண்மையா இருக்கட்டும், அல்லது ஞேயம் உண்மையா இருக்கிறதுனால ஞானம் கூட உண்மையா இருக்கட்டும். அதனால அப்படியே இருந்துட்டு போட்டுமே அது. அதனால அதுல விரோதம் வருது. நீ சொல்றதுதான் விரோதம் வருது, உனக்குதான் அது விரோதம் வருது. அப்படி இல்ல, ஞானாதீனமான சித்தி தானே அது, ஞானாதீனமான சித்தி. அதனால இது அது தனியா பிரிச்சு பார்க்கச்சு, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதா பிரிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப பொய். ஞானாத்மாவா இருக்கிறதுனாக்கா அது மெய் சத்தியம், அது எங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா அதுலயும் தோஷம் வருது. இப்ப ஞானம் அர்த்தம் ரெண்டுத்துக்கும் பேதமா அபேதமா சொல்லு. நீ அபேதம் தான் ஒத்துன்னு இருக்க. அப்ப அபேதம் சொன்னேனாக்கா அந்யோன்யம் விருத்தைகி, பரஸ்பரம் விருத்தமான தர்மங்கள், சுரூபங்கள், சுரூபம் வேற, ரூபம் வேற, சுபாவம் வேற, குணம் வேற, எல்லாம் வேற வேற. யுகபதவகதைகி, ஒரே சமயத்திலேயே தெரிகிறது. அதுக்குதான் உதாரணம் சொன்னோம். ஜலமும் இதுவும் ஒன்னா ஒரே சமயத்துல தெரிகிறது, ஜலமும் அக்னியும். இப்ப ரெண்டும் பரஸ்பர விரோதமானது, விருத்தமான தர்மங்களை உடையது. ஆனால் அது ரெண்டும் ஒரே சமயத்துல நம்ம கிரகிக்கிறோம். அப்ப ரெண்டும் ஒன்னாயிடுமா? ஒரே சமயத்துல கிரகிக்கிறது சகோபலம்பணியும். நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. அக்னி ஜலமா மாறிடணும், ஜலம் அக்னியா மாறிடணும். எப்படி நீ ஒத்துப்பாத? அதனால யுகபத வகதை ஒரே சமயத்திலேயே தெரிந்து கொள்ளப்படுகிறது. அந்த விஷயத்தோட கூட தீஹி ஞானமானது அபின்னா கதம் அபேதம் அப்படின்னு நீ சொல்ற பாரு, அது எப்படி வரும்? அது வரவே வராதே. அதனால இது தோஷம் பட்சத்துல. எல்லா விதத்தினாலையும் இந்த ஆத்மக்கியாதியை அங்கீகரித்தா அது தோஷமாகத்தான் இருக்கும், குணமா இருக்கவே இருக்காது. அதனால ஞானத்துக்கும் அர்த்தத்துக்கும் அபேதமானது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால ஆத்மக்கியாதி ஒன்னால சொல்ல முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகம் சேவிக்கலாம். ஞானாகாராதிகம் ஹி பிரதிதமிதமிதி ஸ்வேத பீதாதி பாஹ்யம் தாதாத்ம்யே தஸ்ய சாத்யே சஹமதி நியமாதி அன்யதைவாத்ர சித்தம் கிராஹ்யாத்மத்வாத்
मृषा स्यात् मतिरपि यदि वा ग्राह्यमप्यस्तु सत्यम् किञ्चान्योन्यं विरुद्धैः युगपत अवगतैः धीरभिन्ना कथं स्यात्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।